படத்தை பற்றி நான் ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கதையாக இருந்தது. என்ன சொல்கிறது தெரில. நான் இது வரைக்கும் நடித்த படங்களில் ஒரு சின்ன லைன் தான். ஆனால் அந்த காஸ்டியூமாக இருக்கட்டும், சில விஷயங்களாக இருக்கட்டும், டைரக்டருடைய வார்த்தைகளாக இருக்கட்டும், சொன்ன விதமாக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். அதே மாதிரி ஹீரோ வந்து செயல் படத்துலேருந்து முதல்ல அவர் கூட நான் வந்து செயல் படத்தில் தான் நான் நடித்தேன். அங்கேருந்து தொடர்ந்து இந்த படமும் நான் நடிக்கிறேன். ப்ரொடியூசர் சார் வந்து வேறு லெவலில், அப்புறம் டெக்னீஷியன்ஸ் இங்கே இருக்க அத்தனை பேருமே வேறு லெவலில். நான் வேணா வந்து பாருங்க, சிரிச்சிட்டே இருக்கிறேன். இங்கே எப்படியோ அதுதான் செட்லேயும் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆனால் சிரிக்காத ஒரே ஆள் எங்கள் ஹீரோ மட்டும்தான். அவர் எப்போவுமே அமைதியாக இருப்பார், எல்லோரையும் கவனிச்சுட்டே இருப்பார். ரொம்ப சூப்பர் ஆள். படம் வந்து வேறு லெவலில் வந்திருக்குது. பாராட்டுகள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் பெரிய இங்கே அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, எல்லாம் தெலுங்கு படமா தமிழ் படமா அப்படிலாம் எல்லாம் கிடையாது. எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு படம். நாங்கள் இங்கே மாற்று கருத்துக்கள்லாம் இங்கே எதுவுமே இல்லை. வாழ்த்துக்கள்னால் தொடர்ந்து முதலாளிகள் நல்லா இருந்தால் தொழிலாளிகள் எல்லோரும் நல்லா இருப்போம். தயவுசெய்து நிறைய படங்கள் பண்ணுங்கள். கிருஷ்ணா சாரை பற்றி சொல்லணும், வேறு லெவல் டைரக்டரு. நிறைய நான் டைரக்டரா, நான் தான் இந்த ஷிப்பை எடுத்துகிட்டு போகிறேன், நீ யார், நீ வந்து இங்கே வந்து வேலை செய்கிற, நீ ஓரமாக போய் நில்லு அப்படின்ற எண்ணம்லாம் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு தங்கமான ஒரு அண்ணன், ஒரு என்னுடைய சகோதரர், வேறு லெவல். அவரை பற்றி சொல்லவே தேவையில்ல. நான் நிறைய அவர்கிட்ட போய், நான் நடிகனாக போனதை விட நான் போன ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் இருந்தேன் அவர்கிட்ட. அவர் அந்த அளவுக்கு அவர் ஒர்க்கு அப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் போய் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன், பார்த்துக்கிட்டே இருப்பேன், கேட்டுக்கிட்டே இருப்பேன். அது என்ன பண்ண போகிறாரு, இது என்ன பண்ண போகிறாரு. அந்த கொஞ்சம் கூட சலிப்பு இல்லாத ஒரு மனுஷன். ஸோ அடுத்தது இன்னும் பெரிய படம் பண்ண என்னுடைய வாழ்த்துக்கள். எங்கள் தலை எடிட்டரு, அப்புறம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ டார்லிங், எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றிண்ணா. இந்த படத்தை சூப்பராக கொண்டு வாங்க. நிறைய தொழிலாளிகள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எல்லா படம் மாதிரியும் இன்னும் பெருசாக வரையணும் மனமாக அந்த வாழ்த்துக்கள். எல்லோரும் வாய்ப்புக்கு நன்றி கொடுத்தது நன்றி. நீங்களும் நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுங்க இந்த டீமுக்கு. நன்றிண்ணா. தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான நாள். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபார் திஸ் ஈவெண்ட். அண்ட் படத்தை பற்றி சொல்லணுன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லர், சாங்ஸ் எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ எல்லோரும் சொன்ன மாதிரி மியூசிக் இஸ் அ வெரி பிக் கான்ட்ரிபியூஷன். ஸோ மியூசிக் ரொம்ப அழகாக இருக்குது, சாங்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இட்ஸ் அ டீம் ஒர்க். நீங்கள் பர்டிகுலராக ஒருத்தவங்கள நம்ம க்ரெடிட் கொடுக்க முடியாது. ஸோ இட்ஸ் அ டீம் ஒர்க். மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், எடிட்டர், director sir, co-artist, like artist, crew, assistant directors, எல்லாருக்குமே it's equal credit to everyone. So first of all, thanks to director sir. ஏன்னா ஆக்சுவலி இந்த படத்தில் நான் கமிட் ஆகினதுக்கு ஃபஸ்ட் ரீசனே டிரெக்டர் சார் தான். த டே ஐ மெட் ஹிம், அவரை மீட் பண்ணும்போது அவர் என்கிட்ட ஸ்கிரிப்ட் சொன்னார். ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி அவர் சொல்கிற விதம், அவரோட இன்வால்மெண்ட் பார்க்கும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, சரி இந்த படத்தை கண்டிப்பாக அவர் சூப்பராக எடுப்பார். ஸோ அந்த ஒரு ரீசன் தான் நான் இந்த படத்தில் இப்போ இருக்கேன். ஸோ ஃபஸ்ட் தேங்க்ஸ் டு டிரெக்டர் சார் and producers, sir and Tejesh and Rajan sir. So ellarkume thanks. And co-stars I want to mention, Kalki sir, thank you so much. Annikku nadandha vishayam nyabagam vechi mention pannadukku thanks a lot. And Saidina sir arukatto, Harish Paradi sir, and my co-star, my Teju, the hero of this movie. So ellarume, I mean, this I think it's my favorite project. The production is so good. ஒரு ஹீரோயினாக இல்லாமல் ஒரு வீட்டில் ஒரு பொண்ணை எப்படி பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. எந்த குறையும் இல்லாமல் நான் இருந்தேன் இந்த ஷூட்டிங்கில். ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஸோ இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். இட்ஸ் மீடியா தட் கேன் மேக் அ மூவி. ஸோ ப்ளீஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். அண்ட் ஆல்சோ வாசு, ஐ மஸ்ட் சே, ஏன்னா ஒரு சாங் நாங்கள் 2 பேரும் ஒன்றா பண்ணியிருக்கோம். ஸோ இஸ் அ வெரி ஃபன் பர்சன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் முக்கியமாக என்ன சொல்லணுன்னா, இந்த படம் ரொம்ப பிரம்மாண்டமாக வந்திருக்கு. அதுக்கு காரணம் அவ்வளோ ஸ்ட்ரகிள். ஓகே, டிரெக்ஷன் டீமை நான் சொல்வேன், அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் அண்ட் டிரெக்ஷன் டீம், லைட்மென்ஸ் எல்லாருமே நான் சொல்வேன், ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம். அன்டச்ட் லொக்கேஷன்ஸ் நாங்கள் போயிருக்கோம், ஷூட்ஸ் எடுத்திருக்கோம். ஒட்டாரத்தி சாங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த லொக்கேஷனில் இது வரைக்கும் ஷூட் எடுத்ததே இல்லை யாருமே. ஸோ இட்ஸ் லைக் வாட் டு சே, ஐ கேன் சே வி ஹாவ் கிரியேட்டட் அ ஹிஸ்ட்ரி. ஸோ
ஓவரால் ஐ வில் சே இந்த மூவி ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்னும் நல்லா வரணும். ப்ரமோட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ட்ரைலர் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஜாஸ்தியாக தான் படம் இருக்கும். அது நீங்கள் நம்பி தியேட்டருக்கு போகலாம். நாங்கள் ஒரு 37 நாள் ஷூட் பண்ணியிருக்கோம். புயலில் ஷூட் பண்ணியிருக்கோம். கொடைக்கானல் 10 டிகிரி அந்த டைம் காலையில் 4 மணி 3 மணி அந்த டைமில் ஷூட் பண்ணியிருந்தோம். ஏப்ரலில் எண்ணூர் பீச்சில் ஷூட் பண்ணியிருக்கோம். ஒரு 3 மணி நேரம் ட்ரெக் பண்ணி ஷூட் பண்ணியிருந்தோம். இந்த ப்ராசஸில் நான் ஒன்று ரியலைஸ் ஆனேன் என்னென்னா, லைக் நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அந்த ஜேர்னி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்படி ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னி தான் இந்த அமரம். கண்டிப்பாக உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. அண்ட் முதல் நாள் மழை பெஞ்சால் ரொம்ப பாசிட்டிவ்னு நான் கேள்விப்பட்டேன். எங்களுக்கு முதல் நாள் ஷூட்டில் மழை பெஞ்சது. அப்படியே அங்கேருந்து ஸ்டார்ட் ஆன அந்த பாசிட்டிவ் இது வரைக்கும் ட்ரைலர் பார்த்த உடனே உங்களோட அந்த சத்தம், அந்த ரியாக்ஷனில் அதே பாசிட்டிவ்னஸ் நான் பார்த்தேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் எங்கள் கேஸ்ட் அண்ட் க்ரூ பற்றி நான் பேச மாட்டேன். லைக் நீங்கள் ஓவர் கான்ஃபிடன்ஸாக நினைக்கலாம். நான் நிறைய வாட்டி படம் பார்த்துருக்கேன். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸை சொல்கிறேன். நான் சக்ஸஸ் மீட்டில் எங்கள் டீம் பற்றி பேசுகிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். இம்ப்ரெஸ் ஆகிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். தேங்க்யூ. வணக்கம். பத்திரிகை, தொலைக்காட்சி மற்றும் சமூக ஊடகங்களுக்கு வந்ததுக்கு நன்றி. ஓகே, இல்லை சாரி, நன்றியும் வணக்கமும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, தருமபுரி, வேலூர் இந்த பக்கத்து சார் சொன்னது மாதிரி அந்த பக்கத்து மனிதர்களுக்கான கதை இது. ஸோ நான் வந்து ஒரு 10 இயர்ஸ் பேக் சினிமாக்குள்ளே வந்திருந்தேன். எனக்கு வந்து ஒரு சங்கர் சார் மாதிரி, KS ரவிக்குமார் சார் மாதிரி அந்த மாதிரி தான் எனக்கு படம் பண்ண விருப்பம். ஸோ இதுக்கு பொட்டென்ஷியலாக ஒரு 7-8 வருஷம் ட்ராவல் ஆனதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், ஒரு நல்ல கதை கரு புரிஞ்சிக்கிற தயாரிப்பாளர் ஒருத்தர் தேவை. ஏன்னா எல்லாருமே இப்போ வந்து காம்பினேஷன், ஜேர்னர் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளேயே அப்படியே போயிடுறாங்க. என்ன சக்ஸஸ் ரேட்டில் இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறது அப்படின்ட்டுன்னு. ஸோ எந்த ஜேர்னராக இருந்தாலும் கரு நல்லா இருக்குது, நல்லா ஜோல்ட் ஆகும் அப்படின்னா அதில் ஒரு டீரெக்ஸ் கூட நம்மளால் ரெடி பண்ண முடியும். ஸோ அதை புரிஞ்சுக்கிற ஒரு தயாரிப்பாளர் வேணும். இது ஒன்று. ரெண்டாவது, இணை தயாரிப்பாக நினைக்கிற அளவுக்கு இருக்கிற கதாநாயகர்கள் கிட்டத்தட்ட, ஏன்னா அவங்களுக்கும் இதில் ஒரு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நீங்கள் வந்து ஒரு லவ், ஒரு காமெடி இந்த மாதிரி இல்லை ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் மாதிரி பண்ணும்போது ஹீரோ வந்து ஒரு ஓகே இது இருந்தார்னா ஓகே, இல்லைனா இன்னொரு ஆப்ஷன் பார்ப்போம் அப்படின்றது. ஆனால் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ, ஒரு பெரிய மாஸ் அப்பீல் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பொட்டன்ஷியலான ஹீரோ தேவைப்படுது. நான் யாரையும் குறை சொல்லலை, அவங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ஹீரோஸ்க்கு. என்னென்னா அவங்க அதுக்கு முன்னாடி நிறைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி வரும்போது நம்ம போய் அவங்கள போய் பார்க்குறதே ஒரு பெரிய விஷயமாயிடுது. இன்றைக்கி மாஸ் ஹீரோஸ்க்கு ரொம்ப பெரிய டிமாண்ட். இங்கே மற்ற இண்டஸ்ட்ரியில் நல்லா போகுது, நல்லா மூவ் ஆகுது. நம்ம இண்டஸ்ட்ரி வந்து வர்த்தக ரீதியாக கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க. அது வந்து அப்படி இல்லை. அவார்ட் வின்னிங் மூவிஸ், சின்ன சின்ன ஜேர்னர்ஸ் நான் எதையும் குறைச்சி சொல்லலை. அது வந்து கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா, வர்த்தகமாக பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக பண்ணிடலாம் ஓரளவுக்கு. அதுலேயும் கஷ்டம் இருக்குது, இருந்தாலும் ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் ஒரு ஆக்ஷன் மூவி, ஒரு பெரிய ப்ரொடக்ஷன், யானை நடந்தாலும் பெரிய வரன்னு சொல்லுவாங்க, விழுந்தாலும் பெரிய வரன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே பெரிய எக்கனாமிக்கல் சர்க்கிள்ஸ் கொண்டு வர்றது ஆக்ஷன் மூவிஸும் இல்லை இந்த மாதிரி ஒரு பெரிய ஜனரஞ்சகமான படம் எடுக்கிறது. அதாவது ஆல் சென்ட்ரிக்னு நீங்கள் சொல்லுவீங்க, ஆல் சென்ட்ரிக் அந்த மாதிரி படம் பண்ணுறது. ஸோ இந்த எண்ணத்தில் நான் உள்ளே வந்துட்டேன். எனக்கு மட்டும் இல்லை, என் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, என் ஊருக்குமே சினிமா வந்து ரொம்ப தூரம். எங்களுக்கு வந்து சினிமாவை பற்றின புரிதல் ரொம்ப கம்மி. நான் வந்த காலகட்டத்தில் சினிமாவில் ஒருத்தர் கூட இல்லை. இப்போ தான் ஜமான் ஒரு படத்தில் ஒருத்தரை பார்த்தேன், அவர் பேர் மறந்துடுச்சு. பெஸ்ட் ஆக்டிங்கு எங்கள் ஊர் சைட்லேருந்து வந்திருக்கிறாரு. எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஓகேங்களா, அவர் வந்தபோது பாரி எனக்கு அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவரை பார்க்குறப்ப. ஸோ எங்களுக்கு இது உள்ள ரூட்டீன் பண்ணுறது எனக்கு தெரியல. உள்ளே வந்துட்டு கலையை கற்றுக்கிறேன். மிஷ்கின் சாரோட டீம்கிட்ட ஒரு 4-5 வருஷம் ஸ்கிரிப்டுக்கு மட்டுமே ஒர்க் பண்ணேன். ஸ்க்ரீன் பிளே மட்டும் எப்படி பண்ணணும், ஏன்னா அதுதான் பேஸுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நல்ல கரு கிடைக்கணும். கரு இல்லாமல் அவ்வளோ பெரிய விஷனை கொண்டு வரவே முடியாது. இதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கோகுல் சாகர்கிட்ட போயிட்டு அவர்லாம் எனக்கு வந்து ஒரு பெரிய குருநாதர் மாதிரி, அதனால் சொல்கிறேன்.
அவர்கிட்ட தான் டப்பிங் இந்த மாதிரி எப்படி பண்ணணும், ஒரு பர்ஃபார்மன்ஸ் எப்படி வாங்கணும், அவர் தான் விஜய் சேதுபதி சாரை ஓப்பனாக பேச வச்சவர். ஸோ என்னையுமே அவர் தான் ஓப்பனாக பேச வச்சாருன்னு நான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் கதிரேசன் சார்கிட்ட ஒர்க் பண்ணேன், 5 ஸ்டார் கதிரேசன் சார். அவர் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஈஸியாக முடிச்சுடுவார். ஒரு பெரிய பட்ஜெட் இப்போ எனக்கு தேவைப்படுது, ஆனால் அது பாசிபிள் இல்லை பெரிய பட்ஜெட்டு. அப்போ குறைந்த அளவு முதலீடுலேயே அந்த பெரிய விஷுவலை கொண்டு வரணும். அது கதிரேசன் சார்கிட்ட தான் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன், 5 ஸ்டார் கதிரேசன் சார்கிட்ட. ஸோ இப்போ இதெல்லாம் பண்ணியாச்சு. இருந்தாலும் ஹீரோவை ரீச் பண்ண முடியல, மாஸ் ஹீரோஸை. அவங்க பாவம் ரொம்ப இதில் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் மாட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய பவுண்ட்ரிஸ் வச்சுருக்காங்க. அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகுது அவங்களுக்கு, நம்மள மாதிரி ஆளுங்க போய் ரீச் பண்ணுறதுக்கு. அப்போ நான் கார்த்தி சாரோட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் சொன்ன விதம், அதில் இருந்த நியாயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ அவங்களால எவ்வளோ தூரம் போய் இன்டர்மீடியேட் பண்ணி வேற ஒரு கண்டென்ட்டு வேறு மாதிரியான ஒன்று வந்திருக்கு, அதை போய் பிடிச்சிட்டு வர முடியும்? அது முடியாது. நம்ம தான் முதல்ல பாப்பப் பண்ணிக்கணும், முதல்ல நம்ம தான் நம்மளை தூக்கி நிறுத்திக்கணும். ஸோ அதுக்கு நம்ம மெனக்கெடணும். ஆசை மட்டும் இருந்தால் போதாது, முயற்சியும் போராட்டமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கள் ஊர் மக்களுக்கெல்லாம் அதுதான் இருக்கிற ஒரே ஒரு ஹோப்பு. ஸோ எனக்கு சின்ன வயசில் எங்கள் அம்மா ஒரு 8வது வரைக்கும் படித்தவங்க தான். ஆனால் அவங்க தேடி தேடி படிப்பாங்க, லிட்ரேச்சர் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் தேடி தேடி படிப்பாங்க. ஸோ அங்கேருந்தே எனக்கு இந்த வார்த்தை, இந்த விஷயம்லாம் வந்துடுச்சு. எல்லோரும் சொன்னாங்க எங்கள் ஊர் வழக்கெல்லாம் நான் வந்து நல்லா ஈஸியாக கையாளுறேன்னா அது என்னோடய அம்மா தான் காரணம். அதுக்கு அது எப்படி கற்றுக்கிட்டனோ அதே மாதிரி ஒருத்தர் என்ன மீனிங்கில் சொல்கிறார் அப்படின்றத ரிசீவ் பண்ணிக்கணும்ல. எனக்கு அப்போ விஜய் சேதுபதி சார் மேலே, கார்த்தி சார் மேலே, எந்த ஒரு மாஸ் ஹீரோ மேலேயும் எனக்கு அப்போ ஒரு கடுப்பு இருந்த காலம், ஒரு 2017-18 காலத்தில். இன்னும் ரீச்சே பண்ண முடியல, என்ன இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க. அவர் சொன்னதில் நீ தான் அதுக்கு புது தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படின்னாரு அந்த இன்டர்வியூவில். ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்டர்வியூ. நீ ஒரு தடவை வெளியே வந்துட்ட அப்படின்னா உன்னை எல்லாரும் தக்க வச்சுப்பாங்க, உன்னை விடவே மாட்டாங்க அப்படின்றத அவர் ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருந்தார். ஒரு படமாச்சு அட்லீஸ்ட் அது ஜெயிக்குதோ தோக்குதோ ஒரு படமாச்சு பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஏன் கஷ்டம் என்னன்னு தெரியுன்றத அவர் சொல்லியிருந்தார் கார்த்தி சார். எனக்கு அந்த இன்டர்வியூ ரொம்ப ஒரு மாற்றம் கொடுத்துச்சு. என்ன பண்ணணும், அப்போ நம்ம வேறு எதனா யோசிக்கணும். அதே டைமில் கேஜிஎஃப்னு ஒரு படம் வருது, எல்லாம் ஆல் சென்ட்ரிக் ஹிட்டு. நான் படம் பார்த்தேன், எனக்குமே பிடிச்சிருந்துச்சி. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கமர்ஷியல் அங்கே கன்னடா இண்டஸ்ட்ரியில் பண்ணுறாங்க. இங்கே எல்லா ஜேர்னர்லேயும் நம்ம வந்து எல்லாத்துலேயும் சக்ஸஸாக இருக்கும். அவார்டு வின்னிங்கில் இன்னி வரைக்குமே தமிழ்நாடு தான் பெஸ்ட்டு, ஓகேங்களா? எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் இந்த ஆக்ஷன் மூவிஸ் பண்ணும்போது மட்டும் எங்கேயோ அது வந்து லேக் ஆகுது. அப்போ நம்ம அதை பொட்டன்ஷியலாக வெளியே கொண்டு வரணும். அவர் சொல்கிற மாதிரி, கார்த்தி சார் சொல்கிற மாதிரி நம்ம தான் அதை தகவமைச்சிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், அந்த கேஜிஎஃப் படம் பார்த்தப்ப எனக்கு கற்றுக்கிட்ட ஒரு லெசன் ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் எனக்கு வந்து ஹிட் ஆச்சு. அந்த ஹீரோ பெரிய ஹீரோ, அங்கே யாஷ்ன்றவர் அங்கே ஒரு பெரிய லெஜண்ட். நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது. நான் ஒரு தமிழ் படமாக, ஒரு டப்பிங் படமாக அதை பார்க்குறேன். அவர் எடுத்த உடனே ஒரு டைலாக் சொல்லுவார் இறங்கின உடனே, என்னோட ரத்தமும் செகப்பாகவே இருக்கடான்ட்டுன்னு. ஒரு ரைட்டராக அது எவ்வளோ பெரிய டைலாக்ன்றது ஒரு மாஸ் ஹீரோக்கு வைக்கிறதுன்றது ரைட்டர்ஸ்க்கு தெரியும், ஓகேங்களா? அது எங்கே அப்ளாஸ் சொல்லுன்ட்டு. ஆனால் என்னோட கேள்வி என்னென்னா, இறங்கினோடனே அந்த டைலாக்கை சொல்கிறாரு, ஸ்கிரிப்ட் மேலே எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அதை இருந்தால் அதை பண்ண முடியும். ரெண்டாவது, இங்கே இருந்த மக்கள் அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக, அந்த கரு அவ்வளோ ஜோல்டாக இருந்தது அப்படின்னா யூ கேன் மேக் ஏ ஹீரோ ஃப்ரம் இட். யாரை வேணால் போட்டு பண்ணிடலான்றதில்ல, அதுக்கு தகுதியாக உழைச்சிட்டு இருக்கிறவங்க, ரொம்ப கடுமையாக அதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, நான் ஹீரோ ஆக மாட்டேனா அப்படின்னு உழைக்கிறவங்க, என்ன கேட்டாலும் ஜம்ப் பண்ண சொன்னேன். ஜம்ப் பண்ணுறதாகட்டும், சிங்கிள் டேக்கில் பர்ஃபார்ம் பண்ணுறதாகட்டும், டான்ஸே தெரியாது நான் ஆடணும் அப்படின்னாலும் ஆடியே ஆகும் சார் அப்படின்னு சொல்கிறவங்கள கண்டுபிடிக்கணும். அங்கேருந்து கூட நம்ம கொண்டு வர முடியும். இப்போ பாலா சார் அதுதான் பண்ணார் சேது டைமில். அவர் என்ன பண்ணார், சேது டைமில் அவர் என்ன பண்ணார், ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒரு ஆளை கொண்டு வந்தார், ஓகேங்களா? அவர் ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்தில் இருந்த ஒரு விக்ரம் சாரை சியானா மாத்துறாரு. அது பண்ணலாம். ஆனால் என்ன மாதிரி ஒரு ஏபிசி சென்டரில் எல்லா சென்டர்லையும் அடிக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆளுக்கு, அதுவும் கமர்ஷியலாக பண்ணணும்னு நினைக்கிற விஷன் இருக்கிற ஒரு ஆளுக்கு மாஸ் கொண்டு வந்து ஒரு புது பையன் மேலே வைக்கிறது கஷ்டம். அதுதான் இங்கே இருக்கிற ஒரே ஒரு சேலஞ்சு. ஸோ நான் அதுக்கு இறங்கி ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். 2 விஷயம், ஒன்று பட்ஜெட்டுக்கும் ஒர்க் பண்ணிக்கணும், இன்னொன்று அந்த எக்ஸிக்யூஷன், அந்த பையன் மேலே நடத்த போகிற, அந்த ஹீரோ மேலே நடத்த போகிற அந்த விஷயங்களையும் அவர் தாங்கிக்கணும். இது 2மே வேணும். ஹீரோ அவங்களாம் அந்த இடத்துல இருக்கிறாங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லை, நம்மளால முடியலல்ல, அவங்க பண்ணுறாங்கல்ல. அப்போ அதே எஃபோர்ட்டை போடுறதுக்கு எத்தனை பேர் இன்றைக்கி ரோட்டில், இதோ சும்மா சாலிகிராமம் நம்ம இருக்கிற பிரசாத் லேபுக்கு வெளியே அந்த டீ கடையில் நான் எத்தனையோ தடவை நின்றுறேன், போராடிட்டு இருப்பான் அந்த ஆர்டிஸ்ட்டு, ஏதாவது கிடைக்காதா, நான் என்ன வேணால் பண்ணுறேன் சார் அப்படின்றதுக்கு. ஸோ இது 2மே கிடைக்கணும். ஒன்று ப்ரொடியூசர் கிடைக்கணும், இன்னொன்று ஹீரோ கிடைக்கணும். நான் படத்தை இண்டஸ்ட்ரியை விட்டுட்டு, ஏன்னா ஒரு
எல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போய் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். நான் அந்த மாதிரி ரொம்ப ரிஸ்கியாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். ஆல்மோஸ்ட் 2020-21 டைமில் விஜய் சேது சாரை வச்சு அதை லான்ச்சும் பண்ணேன். அது வந்து அந்த அளவுக்கு போகல. அப்போ எனக்கு சுத்தமாக நின்று போச்சு, இது வேலைக்காகாது நம்மளுக்கு. அதுவும் இல்லாமல் கோவிட் டைமு செமையாக லாக் ஆனேன். முடியல, இதுலேருந்து நான் வெளியே வருவேனா அப்படின்றது. நான் விட்டுட்டு, ஏன்னா எனக்கு மேரேஜும் ஆகிடுச்சு. என் ஒய்ஃப்லாம் அவளெல்லாம் கோயில் கட்டி தான் கும்பிடணும் என் கொள்ளலாம் வாழறதுக்கு. பயங்கரம் ஃபினான்ஷியல் ஸ்டேஜ், ஃபிசிக்கல் ஆக்சிடெண்ட்டு, ஒன்றும் முடியலன்ற டைமில் நான் சினிமா விட்டு வெளியே போயிட்டேன். ஒரு 10 month 1 year நான் வெளியே போயிட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மேனேஜர்கிட்ட நான் கதை மட்டும் சொல்லி வச்சுருந்தேன், என்னோடய பிளான்ஸை சொல்லி வச்சுருந்தேன். எப்படி இதை சின்ன பட்ஜெட்லேயே பெருசாக பண்ண முடியும். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீனில். இதை வந்து நீங்கள் ஒரு பட்ஜெட்டில் நினைப்பீங்களே, அந்த பட்ஜெட்லேருந்து பாதி தான் இருக்கும். இது பிருத்திவிராஜ் சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். எங்கள் படமும் அப்படி தான். நான் இதை பண்ணணுன்னா ஒன்று நல்ல, எல்லாரும் சொல்லுவாங்க நல்ல ப்ரொடியூசர் வேணும், ஹீரோ வேணும்ன்ட்டுன்னு. அதுக்கு முன்னாடி ஒன்று வேணும், எப்படி பிள்ளையார் வேணுமோ கோயிலுக்கு முன்னாடி நல்ல மேனேஜர் வேணும். சூப்பர் குட் ரவி சார். ஃபஸ்ட்டு நான் அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவர் என்னை அடித்து, நான் விட்டுட்டு போயிட்டேன், ஈவெண்ட்ஸ்க்கு போயிட்டேன், கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ் அப்படியே பண்ணிகிட்ருக்கேன். அவர் ஃபோன் பண்ணி என்னை விடாமல் 2-3 நாள், உங்கள் கதை நல்லா இருக்குது, அவர் கண்டிப்பாக பிடிக்கும், அவர் வந்து ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாரு, இத்தனை வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கிறாரு, ஒரு 3 படம் எடுத்து சிரமத்துக்கு உள்ளாயிருக்கிறாரு, ஆனால் விடாமல் சினிமாவை உன்ன மாதிரியே பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு ஆள், நீ வா ஒரு தடவை வந்து பாருன்னாரு. நான் அப்புறம் சரி வேறு வழி இல்லை, ஏன்னா எனக்கு ஃபேமிலி ஆகிடுச்சு, இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க முடியாது. ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ஒரு 30க்குள்ளேயே வச்சுக்கணும். சரி இது முடியாதுன்னு விட்டுட்டு சரி வந்தேன். ஒரு நாள் டிக்கெட் போட்டு என்ன வரப்போகுதுன்னு கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்தேன். அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். வந்து நான் எதிர்பார்த்துட்டு வந்தது, அவர் கதையை கேட்டு இது என்ன பட்ஜெட்டில் பண்ண முடியும், ஏன்னா அப்படி தான் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இதுக்கு என்ன ஆர்டிஸ்ட் கிடைப்பாங்க, இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. நான் என்னோடய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன், யாரும் கோச்சுக்க வேணாம். இப்படி தான் சொல்ல போகிறாரு, நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்னு வந்தேன். வந்து கதையை சொன்னேன். அவர் எடுத்த உடனே சொல்லி முடித்தோடனே, நான் எப்பவுமே நரேஷன் எல்லோரும் சொன்ன மாதிரி அடிச்சு நவுத்திடுவேன். அதெல்லாம் கோகுல் சார்லேருந்து நல்லா கற்றுக்கிட்டேன். ஸோ கிளைமேக்ஸ் பார்ட்டில் போய் நின்ன உடனே அவர் சொன்னார், நானே மாற்ற சொன்னால் கூட கிளைமேக்ஸை மட்டும் மாற்றாத அப்படின்னாரு. இதுதான் நான் சொல்கிற அந்த தாரக மந்திரம். அந்த கரு ஜெயிச்சிச்சு கடைசியில், ஓகேங்களா. அதை நான் உருவாக்குறதுக்கு பல வருஷம் போராடி இருப்பேன். அதை புரிஞ்சுக்கிட்ட ஒரு தயாரிப்பாளர், எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். எல்லா தயாரிப்பாளருக்கும் அது இருக்குது. என்னோட கதையை இதுக்கு முன்னாடி என்கிட்ட இருக்கிற கதைங்களை 2-3 கதையை மட்டும் வெளியே சொல்லியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஏற்றுக்கிட்ட தயாரிப்பாளர்களும் இருக்காங்க, என்ன அங்கே ஹீரோஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணவங்களும் இருக்காங்க. அவங்களாலேயே முடியல. ட்ரைடன் ஆர்ட்ஸ் ரவீந்திரன் சார்லாம் சொன்னார் அவரோட கஷ்டங்கள்லாம். எத்தனையோ நல்ல கதை அனுப்புவார், அங்கே வந்து ஏற்கனவே ஒரு கஷ்டம் அந்த ஹீரோ அனுபவிச்சுட்டு இருப்பார். அது என்னன்னு சொல்லவும் முடியாது, அவங்க யாருக்கோ கமிட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, நகர்த்த முடியாது. அப்போ நம்ம தான் நம்மளோட வழியை உருவாக்கிக்கணும் அப்படின்ட்டுன்னு. நல்ல தயாரிப்பாளர் கிடச்சா சினிமாவே புரட்டி போடலாம், இதை நான் நம்புகிறேன். அவர் என்னை நம்பினார். அடுத்ததாக நான் சொன்ன 2வது கோ ப்ரொடியூசர் இன்றைக்கின்னு இல்லை, எப்பயுமே எம்ஜிஆர் காலத்துலேருந்து, ரஜினி சார் காலத்துலேருந்து, விஜய் சார், இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஸ்டார்ஸ் வரைக்கும் ஆக்ஷன் மூவிஸோட அறிவிக்கப்படாத கோ ப்ரொடியூசர்ஸ் இல்லை ப்ரொடியூசர்ஸ் ஹீரோஸ் தான். அவங்களுக்கு அவர் பாவம் எவ்வளவோ அவங்களுக்கு வந்து அந்த இடத்துக்கு வந்துடுது, ஆனால் அந்த இடத்த எப்படி தக்க வச்சுக்கணுன்ற போராட்டத்திலே பாதி போயிடுது. அந்த மாதிரி ஒரு ஹீரோ எனக்கு கிடச்சாரு, தேஜ். எல்லாத்துக்குமே ரெடியாக இருந்தார். நான் சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இந்த ட்ரைலர் பார்த்தீங்க, அவர் சொன்னது உண்மைதான். இது வந்து ஒரு சாம்பிள் பீஸ் தான், எப்பவுமே கடைக்கு போனால் கொடுப்பாங்களா அந்த மாதிரி. படம் நீங்கள் என்ன கணக்கு போட்டு உள்ளே வருவீங்களோ அதை விட 10 மடங்கு உங்களை என்டர்டெயின் பண்ணோம். இதுக்கு நானும் பொறுப்பு, தேஜ் அவரும் பொறுப்பு. நாங்கள் 2 பேர் நின்று சால்வ் பண்ண இஷ்யூ அவ்வளோ. ஒரு ஹீரோவே தயாரிப்பாளராக இருக்கும் போது இருக்கிற பெனிஃபிட்ஸ் எனக்கு முதல்ல தெரியல. நானே பேசிடுவோம் அவர்கிட்ட, அவங்க அப்பாட்டே போக மாட்டோம். நானும் அவருமே சார்ட் அவுட் பண்ண விஷயம் எவ்வளோ இருக்குது, மாஞ்சிப்போம். எனக்கும் அவருக்கும் இது வரைக்கும் ஒரு கணக்கு இல்லை, அத்தனை தடவை சண்டை நடந்திருக்கு. அவர் அதிகம் பேச மாட்டார், ரொம்ப சென்சிட்டிவான ஆள். நான் அவுட்ஸ் போகணும், நான் அடித்து நவுத்திட்டு போயிட்டே இருந்துருவேன். ஆனால் அது எங்கன்னா வந்து நிற்கும். அவர் கேட்குற கொஸ்டினும் கரெக்டாக இருக்கும், ரொம்ப பர்ஃபெக்டான கொஸ்டின்ஸ் கேட்பார். ஆக்டிங் இப்போ வந்து இது ஒரு நாளில் இந்த ஷூட்டை முடிச்சாகணும்னு இருக்கும், இந்த ஃபைட்டை முடிச்சாகணும்னு இருக்கும். கால் பிரேக் ஆகிடும், லெஜ்மெண்ட் வந்து பிரேக் ஆகிருக்கு. எனக்கும் தெரியும், நானும் ஸ்டண்ட் பார்ட்டி தான், எனக்கு ஸ்பைனல் அடி விழுந்திருக்கு. ஸோ அவருக்கு என்ன இஷ்யூ இருக்குன்னு தெரியும். ஆனால் ஒரு ப்ரொடியூசரே ஹீரோவாக இருக்கிறதுல வர பெனிஃபிட்டு, அவர் ஏஞ்சி வந்தார், வேறு வழியே இல்லை, ஏஞ்சுவா. மாஸ்டர் கூட சொல்லிட்டார், சார் வேறு எதனா யோசிச்சிக்கலாமா. நான் வந்து என் சேர் விட்டு எழுந்திரிக்கவே இல்லை. அவர் வரட்டும்,
அவர் வருவார் அவ்வளோதான். அவர் மாஸ்டர் வந்து தாங்கலை மாஸ்டருக்கு. ஓகே, எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். படம் கொஞ்சம் தவறாமல் பாருங்கள். ஒரு சின்ன விண்ணப்பமாக கேட்டுக்கிறேன், சில சொல்ல வேணான்னு கூட சொன்னாங்க. மற்ற படங்கள் வந்து ஒரு இங்கே வர்றது வந்து போகுது. நாங்கள் ஒரு பெரிய கேன்வாஷ் பண்ணியிருக்கோம். உங்களை ஏன் வந்து கூப்பிட்டு காமிக்கிறோன்னா, நீங்கள் தான் மக்களோட கண், மக்களோட உணர்வே நீங்கள் தான். நான் உங்களை நம்பி தான் இதை வந்து போட்டு காமிச்சிருக்கேன். நான் இது வரைக்கும் யார்கிட்டையுமே காமிக்கல. என்னோட டெக்னீஷியன்ஸ் கூட இதில் சிலருக்கு வந்து நான் காமிக்கல இன்னும். நான் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். அவங்களே இன்றைக்கி தான் பார்க்குறாங்க. எங்களுக்கு என்ன பண்ணால் இதை இன்னும் மேலே கொண்டு போக முடியும். ஒரு பெரிய எக்கனாமிக்கல், ஒரு நல்ல பெரிய பட்ஜெட் படம் ஓடும்போது இங்கே ஹேப்பனிங்ஸ் ஜாஸ்தியாகும், சர்க்குலேஷன் ஜாஸ்தியாகும். எக்கனாமிக்கல் வந்து ஒரு சொல்லுவாங்களே கம்பெனி ரிவ்யூ பண்ணுற மாதிரி தான். ஸோ அது நடக்கும். அதுக்கு உங்களோட ஆதரவு ரொம்ப தேவை. நாங்கள் பண்ணுறதை பார்த்து இன்னும் கூட சில கிரியேட்டர்ஸ் வந்து பயந்து எங்கன்னா நவுந்து உக்காந்துருக்கலாம், சில ஆர்டிஸ்ட் முடங்கி போயிருக்கலாம். இவ்வளோ பெரிய விஷனை இதை பண்ண முடியும். இதை நாங்கள் பண்ணியிருக்கோம். உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை. நல்ல விமர்சனம் எழுதுங்க. நாங்கள் அடுத்த வாரம் உங்களுக்கு வந்து தனியாக ப்ரிவ்யூ ஷோ போடுறோம். பார்த்துட்டு நியாயமான கருத்துக்களை எழுதுங்க. நான் அதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணி காத்துட்ருக்கேன் என்னோடய டீம் சார்பாக. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த திவ்யக் சக்ரா மூவிஸ்க்கு, மெயினாக என்னோடய தயாரிப்பாளருக்கு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நிர்மலா சிஆர் ராஜன் மேடமுக்கும் என்னோட தேங்க்ஸை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். அமைப்பில் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி திரு அருள் கிருஷ்ணன் அவர்கள் இயக்கி இருக்கும் திரைப்படம் அமரம். தற்போது அமரம் படத்துடைய இசைத்தட்டு நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது.